அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம், அதாவது 5ஆம் இடம் அல்லது 5ஆம் பாவம் சொல்லுவாங்க. 5ஆம் இடம் சொல்லும் ரகசியம். 5ஆம் பாவத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அந்த 5ஆம் பாவாதிபதி எந்தெந்த இடத்துலேருந்து என்னென்ன பலனை கொடுக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு மெயினாக லக்னம், ஜாதகத்தில் லக்னம் முக்கியம். லக்னத்துக்கு அடுத்து 5ஆம் இடம் முக்கியம். 5ஆம் இடத்துக்கு அடுத்தது இந்த 9ஆம் இடம் முக்கியம். இந்த ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த கேந்திரங்கிறது பார்த்திங்கன்னா 1 4 7 10 வரும். திரிகோணம்ங்கிறது 1 5 9 வரும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறவங்க தான் கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே 1 5 9 வலுத்தவங்க தான் கோடீஸ்வரங்களாக லட்சாதிபதியாக இருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஒரு சில பேருக்கு 1ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், 5ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், பாக்கிய அதிபதி கெட்டு போயிருப்பார். இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டத்திலே போயிடும். வாழ்க்கை ஃபுல்லாக போராடி நொந்து நூடுல்ஸ் ஆகி அடுத்தவங்க பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்களே தவிர இவங்க கடைசி வரைக்கும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டு புலம்பிட்டு அடுத்தவனை குறை சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படியே போயிட்டே இருக்க, வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். இது இருக்கவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்றமே கிடையாதுங்க. லக்னங்கிறது முக்கியம். அதே மாதிரி அடுத்தது 5ஆம் இடம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். ஒரு மனுஷனுக்கு 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம். பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த 5ஆம் அதிபதி வலுத்து இருக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும். ஆனால் 5ஆம் அதிபதி சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டு நல்ல ஒரு இடத்துல இருப்பார். இதுக்கு ஒரு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஒரு 50% நல்லது பண்ணிட்டு போயிடும், 50% கெடுதல் பண்ணும். ஒரு சில பேருக்கு 5ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து 5ஆம் அதிபதி சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு 5ஆம் அதிபதி நீச்சமானா கூட பரவாயில்லைங்க, ஆனால் சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கணும். அந்த ஒளி இருக்கணும், அந்த ஒளித்தன்மை இருக்கணும். ஏன்னா ஜோதிடமே என்ன, உங்களுக்கு ஒளியை பற்றி சாஸ்திரம் தானே. இருட்டுக்குள்ளே போயிருச்சுன்னா இப்போ 5ஆம் அதிபதி நீச்சமாயி 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்காது. பொதுவாகவே பாருங்கள், 5ஆம் இடத்துல ராகுவோ சனியோ இருந்து 5ஆம் அதிபதி பாவிகளோட சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பாருங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்காது. குலதெய்வ கோயிலுக்கும் ஃபஸ்ட்டு போக விடாது. கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும். நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுதுங்க. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு இல்லை 5ஆம் இடத்துல சனி, 5ஆம் அதிபதி பாவகங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவனால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது. இல்லை குலதெய்வமே என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த அமைப்பு தான், இந்த அமைப்பு இருக்கவங்க தான். அப்போ 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கக்கூடாதுங்க. 5ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது, பாவிகளோட சேர்ந்து கெட்டு போகக்கூடாது. 5ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிடும். இயற்கையாகவே தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகூலம் கிடைச்சிடும். இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் பார்த்துங்க, அதாவது இயற்கையை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் விட்டுரும். இயற்கையாகவே கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு. இவங்க தேவையில்லாமல் எந்த பரிகாரம் அது பண்ண தேவையே இல்லை. பரிகாரமே ஒரு சில பேர் பரிகாரம் பண்ணி எதுவுமே நடக்காது. ஒரு சில பேர் பரிகாரம் பண்ணாமே உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். எல்லாமே ஒரு கடவுளோட கிஃப்ட், காட் கிஃப்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. என்ன காரணம்னா 5ஆம் இடம் வலுத்திருக்கும், 5ஆம் அதிபதி வலுத்திருப்பார் உங்களுக்கு. நம்ம கண்டிப்பாக பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஜாதகம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 5ஆம் இடத்துல இப்போ 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து 5ல் ஒரு சில பேர் சூரியன் இருக்கும், 5ஆம் அதிபதி ராகுவோடு இருப்பார், 5ஆம் அதிபதியோட சனி இருப்பார். இந்த மாதிரி கெட்டு போய் குருவும் கெட்டு போனவங்களுக்குலாம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போகிற நிறைய ஜாதகம் பார்க்க முடியுதுங்க. 5ஆம் இடம் கிடக்கூடாது, 5ஆம் வீட்டோட ஓனர் கிடக்கூடாது, அந்த காரகன் கிடக்கூடாது. கெட்டுச்சுன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியமே இருக்காது இந்த பிறவையில். அவங்க எவ்வளோ பரிகாரம் பண்ணி எவ்வளோ இது பண்ணி என்னென்ன தான் பண்ணாலுமே அவங்களுக்கு அவங்க எழுதின கர்மா, தலையில் எழுதின அமைப்பு, அதை மாற்ற முடியாதுங்க. அவங்க தலையெழுத்துன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு 5ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கும். 5ஆம் அதிபதி நல்ல ஒரு கிரகத்தோட சேர்க்கை ஏற்பட்டிருக்கவங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். சின்ன வயசுலேயே ஒரு 25 26 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் இவங்களுக்கும் வளருவாங்க. அந்த குழந்தையும் நல்ல ஒரு டெவலப்பாக இருக்கும். அந்த குழந்தை வளர இவங்களுக்கே ஒரு அப்கிரேடாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக அமைச்சு கொடுத்துருங்க. ஏன்னா 5ஆம் இடங்கிறது குழந்தை குறிக்கிற இடம், பூர்வீகத்தை குறிக்கிற இடம், காதல் குறிக்கிற இடம் 5ஆம் இடம் தான். ஒரு மனுஷன் லவ் பண்ணுறாங்களா, அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமான்னு அந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்துக்கு உண்டான இடம், காதல் கொண்டான இடம் 5ஆம் இடம் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு உண்டான இடம் 5ஆம் இடம் தான். ஒரு மனுஷன் என்ன மைண்டில் திங்க் பண்ணுறான், மண்டைக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிற இடமே அந்த 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல சனி இருந்தால் மந்தமாக இருப்பாங்க, நிறைய சொல்லாங்க. 5ல் சனி இருந்தால் மந்தமாக இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 5ல் சனி இருந்தால் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும், ஆன்மீக சிந்தனை இருக்கும், ஞாபக மறதி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். மனசில் ஒரு குழப்பம், அப்படியே ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். 5ல் சனி இருக்கவங்களுக்கு, 5ல் குரு இருக்கவங்களுக்கு மைண்டு பாருங்கள், 5ல் குரு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்குங்க. பொதுவாக 5ல் குரு இருக்கவங்களுக்கு பாருங்கள் ஒரு ஒழுக்கமாக நடந்துக்குவாங்க. அதாவது இவங்க அப்படி இருக்கணும், அவங்க இப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், இவங்க அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், அட்வைஸ் பண்ணுறவங்களாம் பாருங்கள் 5ல் குரு இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல குழந்தையும் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். 5ல் ராகு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா விகாரமான திங்கிங், ஒரு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு திங்க் பண்ணுறது, அந்த திங்கிங்கில் தான் இருக்கும் மைண்டு.
அதாவது நடக்குதோ இல்லையோ கனவுல தான் அந்த கோட்டை கட்டி வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. 5ல் ராகு இருக்குது அவங்களுக்கு தான். பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவாங்க, பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க, காம சிந்தனை அதிகம் இருக்கும், செக்ஷுவல் தாட் அதிகமாக இருக்கிறதெல்லாம் அந்த 5ல் ராகு தான். அந்த மாதிரி நிறைய சொல்லாங்க, நிறைய இந்த கிரகத்தை வச்சு சொல்லலாம் நம்ம. அப்போ அந்த 5ஆம் இடங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா. அப்போ 5ஆம் அதிபதி கிடக்கூடாது. இப்போ 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குன்னு வைங்க, காதல் தேடி வரும், லவ் தேடி வரும் உங்களுக்கு. லவ் பண்ண ஆள் தேடி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வாண்டடாக வந்து லவ் பண்ணுவாங்க இவங்களை. குழந்தை மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இவங்க குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம், இவங்க யார் கல்யாணம் பண்ணாலும் சரிங்க, அந்த குழந்தை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், வருமானம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி. ஆனால் 5ஆம் அதிபதி பாருங்கள் 6ஆம் இடத்துக்கு போய் மறையக்கூடாது. தன்னோட குழந்தையே எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும், குழந்தையே எதிரியாக மாறுறது, அல்லது குழந்தையை அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறத நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பார். 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். கண்டிப்பாக அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க சொல்லிடலாம். சார் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், காதல் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா? 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போச்சா காதல் தோல்வின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கா காதல் வெற்றின்னு சொல்லிடலாம். ஏன்னா 7ஆம் இடம் திருமணம், 5ஆம் இடம் காதல். இப்போ லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுதுன்னு அர்த்தம், வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடச்சி கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இது நிச்சயமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில். ஒரு சில பேருக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருப்பார், அந்த தசையை நடத்தும், காதல் நிச்சயமாக தோல்வியில் தான் போய் முடியும். லவ் பண்ணவங்க ஒருத்தர் லவ் பண்ணது ஒன்று, கல்யாணம் பண்ணது வேறவங்களா இருக்கும். லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணுறது வேறவங்களா கல்யாணம் பண்ணவங்களா இருப்பாங்க. இது 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் பாருங்கள். அந்த தசை நடக்கணும் முக்கியமாக, அந்த தசை நடந்தால் தான் அந்த விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு 5ஆம் அதிபதி 10ல் இருப்பார், தன்னோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி, தெய்வ அனுகிரகத்து மூலமாக, குலதெய்வ அனுகிரகத்து மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு தொழிலில் சம்பாதிக்கிறது, தொழிலில் கொடி கட்டி பறக்கிறது, தொழிலில் நிறைய லாபம் சம்பாதிக்கிறது. அதை தொழில் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அது கொடுப்பினையெல்லாம் உங்களுக்கு வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக. அதிர்ஷ்டம் நிறைந்த தொழிலாக அவங்களுக்கு வந்துடும். இந்த தொழில் எனக்கு லக்கே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேர். இந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கொடுப்பினையே, எனக்கு இந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் லக்கே அடிச்சது, ஜாக்பாட்டே அடிச்சதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நிச்சயமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு நிறைய வளர்ச்சி இருக்குங்க. அவங்களுக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் பணத்தை சேர்த்து காசு பணம் சேர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு அசுர வளர்ச்சி, அபாரமான வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருப்பாங்க, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போயிட்டே இருப்பாங்க, மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நிச்சயமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில். ஒரு சில பேருக்கு 5ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருவார், குழந்தைங்கனால வரையும், குழந்தைகளுக்கு அடிக்கடி செலவு, குழந்தைகளுக்கு தூக்கிட்டு போய் அடிக்கடி மாத்திரை மருந்து செலவு, ஊசி மாத்திரை மருந்து, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் அந்த 5ஆம் அதிபதி 12ல் இருக்கவங்க தான் நடக்கும். 5ஆம் அதிபதி 12ல் இருந்தால் குழந்தைங்கனால வரையும், குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு பண்ணுறது, குழந்தைங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, இதெல்லாமே 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போது 5ஆம் அதிபதி நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. 6ஆம் இடத்துல மறைஞ்சால் கூட சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்ட இது தோஷ நிவர்த்தின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 8க்கு போகக்கூடாதுங்க, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி 8க்கு போச்சுன்னா தேவையில்லாத அசிங்கம், குழந்தைங்கனாலே அசிங்கமான வரும், காதல் தோல்வி வரும், போலீஸ் ஸ்டேஷன் ஏறி லவ் பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனு கோட்டு வாசல் ஏறி இறங்கி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் எத்தனை பேர் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். 5ஆம் அதிபதி 12ல் மறையக்கூடாது. மற்றபடி மற்ற இடத்துல இருந்தால் கூட ஓகே, எல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. இப்போ 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்துக்கு உண்டான இடம், புத்திர பாக்கியத்துக்கு உண்டான இடம், குழந்தைக்கு உண்டான இடம் 5ஆம் இடம் தான். அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் 5ஆம் இடம் தான். காதலுக்கு உண்டான இடம் இந்த 5ஆம் இடம் தான். மைண்டுக்கு உண்டான இடம், ஏன்னா எண்ணம் புத்தி சிந்தனை மைண்டை குறிக்கிறது. ஒருத்தர் என்ன யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு சொல்கிற இடமே இந்த 5ஆம் இடம் தான். சரிங்களா. அப்போ 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் இடத்துல பாவகிரங்க இருக்காங்களா, 5ஆம் இடத்துல சுபகிரங்க இருக்காங்களான்னு அது இருக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா. 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், மைண்டு டைவர்ட் ஆகும், குழப்பம் ஏற்படும், தேவையில்லாத திங்கிங்கெல்லாம் வரும். 5ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்துச்சுன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், தெளிவாக திங்க் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இது 5ஆம் இடத்தை வச்சு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். சரிங்களா. இதுதாங்க அந்த 5ஆம் இடத்த ரகசியம்னா நான் ஒரு இதாக சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா. ஏன்னா 5ஆம் இடம் பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா. 5ஆம் இடங்கிறது நிறைய காரகத்துவம் இருக்குது. 5ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மட்டும் கிடையாது, பூர்வீகம் கிடையாது, பூர்வீக சொத்து கிடையாது, அதாவது குலதெய்வம் கிடையாது, இது மட்டும் கிடையாதுங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. 5ஆம் இடத்தை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்காரா, சுபகிரகம் இருக்காரா, இதெல்லாமே நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. சரிங்களா. ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடமே 5ஆம் இடம் தான். ஒருத்தனுக்கு 5ஆம் இடத்துல அதிபதி நல்லா இருந்துட்டாருனாலே அவங்க மைண்டு தெளிவாக இருக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரவங்களுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க சக்ஸஸ் தான்.
அதில் சந்தேகமே கிடையாது, மாற்றமே கிடையாது. வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அது வந்து வெற்றி பாதையை நோக்கி தான் போவாங்களே தவிர அவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாதுங்க. ஏன்னா 5ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு தான் தோல்வி, தொடர்ந்து தோல்வி. மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், சூசைட் மைண்ட் வரும், இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க. இந்த 5ல் ராகு சனி இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிரும். 5ல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு செவ்வாய் ராகுலாம் இருக்கும், கொடூரமான திங்கிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.